எனக்கு வந்து ஒரு புதுமுகம் தேவைப்பட்டது. ஒரு புதுசா யாராவது வரணும்னு தோணுச்சு. அப்ப சீமான் அண்ணன் வந்தாரு. அப்ப நான் வந்து அவருக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். எல்லாருக்குமே வந்து இப்ப எதிரி வந்து திமுக தான். அது அது இருந்தா தான் நம்ம ஓட்ட முடியும். ஏடிஎம்கே இப்ப கொஞ்சம் பலம் குறைஞ்சிருக்கிறதுனால, பிகாஸ் அங்க ஒரு வலுவான தலைவர் இல்ல அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அதனால வந்து அவங்கள எதிரியா யாருமே பார்க்க மாட்டாங்க. அவங்கள ஒரு தோழனா பார்க்குறாங்க. நம்மள மாரி தானே அவங்களும் அப்படிங்கிற மாரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. திருமாண்ணன் பேச முடியாததெல்லாம் வந்து அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. லேட்டர் ஆன் அது கொஞ்சம் நெருக்கடி வரும்போது, இல்லப்பா நீ இப்ப பேசுற பேச்செல்லாம் கொஞ்சம் சரியா வரல, இங்க ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு திருமாண்ணன் கொஞ்சம் ஒதுங்கிட்டாரு. இப்ப அதே பேச்ச இங்க வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா இங்க எடுபடும். ஏன்னா தலைவர் இங்க பேசுறது இல்ல. அங்க திருமாண்ணன் நல்லா விட்டா சூப்பரா பேசுவாரு. கிழிச்சு எடுத்துருவாரு. கார்ல ஏறி ஃபுல்லா ஊர் சுத்திட்டு எல்லாருக்கும் ஹாய் பாய்லாம் காமிச்சுட்டு தான் வந்தாரு. இதுவே ஷூட்டிங்ல வரலாம். இந்த படத்தோட ஒரு பார்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும். ஏதோ தான் வேலைய பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு அரசியல் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அத டைரக்ட்டா சொல்லிட்டே போயிருந்திருக்கலாம். விஜய் களத்துக்கு வந்தா அவர்ட்ட போய் பேசலாம், இது பண்ணலான்னு. அவர் வரலையே. அவரோட மவுத் பீஸா இவர் தானே பேசிட்டு இருக்கிறாரு. அதனால வந்து நமக்கு எப்படி தோணுது அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு என்னானந்த் வழிவிடலையோன்னு தோணுது. ஆனா அது அப்படி கிடையாது. அவர் வந்து நல்லா பிளான் பண்ணி தான் என்னானந்த அந்த இடத்துக்கு நிக்க வச்சிருக்காரு. அண்ணே நீங்க பாத்துங்கன்னா ரசிகர்கள்லாம் வந்தா ஃபுல்லா கட்டுப்படுத்திடுங்கண்ணே. சேர தூக்க சொல்லாதீங்க, லைட் மேல ஏற சொல்லாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவரு பக்காவா சொல்லியிருக்காரு. நம்மளுடைய ட்ரெடிஷனல் வேலாம் கொஞ்சம் மாறி புது வகையான கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ்லாம் வரணும்னா ஆதவ் அர்ஜுன் மாதிரியான ஆட்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும் எல்லா கட்சி தலைவர்களும். அவரால பேசதான் முடியுதே தவிர அவரால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. உண்மையாவே சொல்ல போனா அவரால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. அவர் பேசுறாரு. உங்களுக்காக நான் குரல் கொடுக்குறேன்னு தொண்டை தண்ணி வத்த கத்துறாரே தவிர, அவருக்கு ஏதாவது குடுத்தா தானே அவரு வந்து போய் பேச வேண்டிய இடத்துல பேசினா தானே இது பண்ண முடியும். ஒரு சட்டமன்றம் கேட் வரைக்கும் தான் அவரால முடியுது இப்போ. உள்ள போகணும். அநேகமா போயிடுவாரு. ஒரு சில கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வருது. பாஜக எங்க போகும், சீமான் எங்க போவாரு, விஜய் எங்க போவாங்க, திமுக யார கூட்டணிக்கு இருக்கும், இப்படியே பேசிட்டு இருக்காங்களே தவிர, திருமா அண்ணன் தான் இப்போ இதுவே. அவரை எல்லா பக்கமும் அவருக்கு இன்னும் 2 கை இருந்ததுன்னா இன்னும் 2 பேர் வந்து புடிச்சு இழுப்பாங்க. டிஎன் டிஜிட்டல் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் வெங்கடேஷ் ஐயர், சோசியல் ஆக்டிவிஸ்ட். அவரிடம் கேட்பதற்கு நிறைய உள்ளது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். டிஎன் டிஜிட்டல் 24 நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். சார், தமிழ்நாட்டில் விஜய் அவர்களுடைய கட்சி பல்வேறு விமர்சனங்களுக்குள்ளாகி வீட்ல இருந்தே அரசியல் செய்யறாரு, ஒர்க் ஃப்ரம் அரசியல் அப்படியெல்லாம் நிறைய சொன்னாங்க. இன்னைக்கு அந்த கட்சி மாநாடுகளை சிறப்பா முடிச்சிருக்காங்க. பூத் கமிட்டி சிறப்பா முடிச்சுட்டு இன்னைக்கு நாங்க தான் தமிழ்நாட்டில் 2வது கட்சி அப்படின்னே சொல்லி வராங்க அந்த கட்சியை சார்ந்தவர்கள். உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? சின்ன கதையோட ஆரம்பிக்கிறேன் நான் இத. நமக்கு இந்த டோல்கேட்லலாம் பார்ப்போம் இல்லையா? நம்ம பழங்கள் வித்துட்டு இருப்பாங்க ஒரு சைடு. அங்க வந்து 2 கோஷ்டி இருக்கும். 2 ஒரு சைடு போறவங்க பார்த்துக்குவாங்க, ஒரு சைடு வரவங்க பார்த்துக்குவாங்க. அதுல பழங்கள் விப்பாங்க. எப்பயாவது வியாபாரம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா வந்து, அவங்க வந்து ஒரு ஆட்கள எடுப்பாங்க. லைக் ஒரு வயசான அம்மா, இல்ல ஒரு குழந்தைங்க. இது மாரி இப்ப வரும்போது டிராவல் பண்ணிட்டு வரவங்க வந்து அத பார்த்துட்டு சரி பரிதாபப்பட்டு, ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். அது மாரி. எப்ப வியாபாரம் கம்மியாகுதோ. அது மாதிரி வந்த அது மாரி முன்னாடி வந்த போன எலக்ஷனுக்கு வந்த குழந்தை தான் வந்து கமலஹாசன். வியாபாரம் முடிச்சுட்டு அந்த காச கொண்டு போய் அந்த ஓனர்ட்ட குடுத்துட்டு அந்த குழந்தையோ, அந்த வயசானவங்களோ போயிருவாங்க. அவங்க சம்பளத்த வாங்கிட்டு. அதே மாரி இந்த எலக்ஷனுக்கு வந்து வந்திருக்கிற குழந்தை தான் வந்து விஜய். அப்படிதான் நான் பார்க்கிறேன். அது கடைசியா அந்த அ வியாபாரம் முடிஞ்சு அந்த வரவுகள் எங்க போணுமோ, அது அங்க போயிரும். ஸோ சார், அப்படிதான் நான் அரசியல்ல பார்க்கிறேன். மிகப்பெரிய எதிரியே எங்களுக்கு திமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அவரோட முதல் கொள்கையே அதுதான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் எந்த கட்சிக்கு நீங்க திமுக வந்து எதிரி இல்லன்னு சொல்றீங்க? எல்லா கட்சிக்கும் நீங்க ஏடிஎம்கேவ எடுத்துக்கோங்க, இல்ல சீமான் அண்ணன எடுத்துக்கோங்க, பிஜேபி எல்லா கட்சிக்கும் திமுக தான். அவங்க ஏன்னா அங்க தான் ஆலமரம். நீங்க அவங்கள எதிர்த்தா தான் வந்து நீங்க விசிபிலிட்டிக்கு வருவீங்க இல்லையா? ஸோ அதனால வந்து அவங்கள தான் எதிர்த்து ஆகணும். பட் பேசிக்கலி எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆக்சுவலி ஒரு ஒரு சின்ன ஒரு குழப்பத்த நான் பார்க்குறேன் இவங்க விஜய் கட்சியில. அவர் வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரி. எனக்கு புரியல. அரசியல் வேற, கொள்கை வேற அப்படிங்கிற மாரி அவர் கொண்டு போறாரோ அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது.
ஒரு கொள்கை இருந்தா தான் ஒரு அரசியல் கட்சியே உருவாகும். அப்படிங்கிறது தான் என்னோட இது. அப்படி பார்க்கும்போது இப்ப சீமான் அண்ணன் எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ் தேசியம்ங்கிறது தான் அவருடைய கொள்கை. உண்மையாவே நான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்து சீமான் அண்ணனுக்கு போட்டேன். அப்ப வந்து ரெட்டை மெழுகுவர்த்தியில இருந்தாரு அவரு. அப்ப அவருக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். அ ஏன்னா, அப்போ நான் யங்ஸ்டர். எனக்கு வந்து ஒரு புதுமுகம் தேவைப்பட்டது. புதுசா யாராவது வரணும்னு தோணுச்சு. அப்ப சீமான் அண்ணன் வந்தாரு. அப்ப நான் வந்து அவருக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். இது சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன் பரவாயில்ல. அ அது போல தான் வந்து எல்லாருக்குமே வந்து எதிரி வந்து திமுக தான். அது அது இருந்தா தான் நம்ம ஓட்ட ஓட்ட முடியும். ஏடிஎம்கே இப்ப கொஞ்சம் பலம் குறைஞ்சிருக்கிறதுனால, பிகாஸ் அங்க ஒரு வலுவான தலைவர் இல்லை அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அதனால வந்து அவங்கள எதிரியா யாருமே பார்க்க மாட்டாங்க. அவங்கள ஒரு தோழனா பார்க்குறாங்க. நம்மள மாரி தானே அவங்களும் அப்படிங்கிற மாரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ திமுக எதிர்த்து தான் அவர் வந்து அ பேசியாகணும். நான் சொன்ன மாரி அரசியலுக்கும், கொள்கைக்கும் அவர் கொஞ்சம் மாறுபடுறாரு. கொள்கை வேணும் அப்டின்ட்டு. அதுக்கு தான் நெறைய போஸ்டர்ஸ், வால்பேப்பர்ஸ்லாம் பின்னாடி வச்சிருந்தாரு பார்த்தோம். இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர் வச்சிருந்தாரு. ஆ பேசிக்கலி என்ன அப்டின்னா, இப்போ நான் அந்த இது சொன்னேன் இல்லையா? பழ வியாபாரி கதை சொன்னேன் இல்லையா? அது போல வந்து விஜய்க்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு. ஓட் பேங்க் இருக்கு. அது இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. அ எது மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சில பேட்டர்ன்ஸ் இருக்கு. நான் கொஞ்சம் அ இந்த டிஜிட்டல் ஒர்க்ல லைக் டேட்டா அனாலிசிஸ் கொஞ்சம் அந்த டீமோட ஒர்க் பண்ணுவேன் சம்டைம்ஸ். அ அப்போ வந்து பார்ப்போம். அ ஸோ இந்த இவரோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கல்லூரி இருக்கு. அ அந்த கல்லூரி வந்து இவருக்கு நல்ல பேக்கப் குடுக்குறாங்க. அதனால அந்த கல்லூரி சம்பந்தப்பட்ட ஓட்டுகள் எல்லாமே வந்து அவருக்கு தான். ஆக்சுவலி வந்து அதுக்கு ஒரு கட் அவுட் அவர் வச்சிருக்கணும். மிஸ் பண்ணிட்டாரு. வச்சுருவாரு மோஸ்ட்லி. தேர்தலுக்கு அப்புறம் வச்சுருவாரு. அந்த ஓட்டு எல்லாமே வந்துரும். முதல் முறை வாக்காளர்களை குறிவைத்து தான் உங்களோட கட்சி செயல்படுவதாகவும் நெறைய கருத்துக்கள் இருக்குதுல்ல சார்? அதனால சொல்றேன். முதல் முறை வாக்காளர் நிச்சயமா வருவாங்க. அதுக்கு நான் வரேன். முதல்ல ஓகே. எந்தெந்த ஓட்டெல்லாம் வந்து அவருக்கு நிச்சயம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். முதல்ல வந்து இந்த பர்ட்டிகுலர் கல்லூரிய பொருத்தின ஓட்டுகள். அது சம்பந்தப்பட்ட தேவாலயங்கள், அதுல நடக்கக்கூடிய பிரச்சாரங்கள் மூலமா அவருக்கு ஓட்டுகள் வரும். இது நிச்சயமா நடக்கும். இத பத்தி மாரிதாஸ் அவர்கள் நெறைய அடிச்சு துவைச்சிருக்காரு. அத நம்ம பார்க்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா, ஒ ஒரு சாரார் மக்கள் பார்த்தீங்கன்னா, "என்னய்யா நீங்க வந்தா சிஏ ஒழிச்சுருவீங்க நீங்க, என்ஆர்சிய ஒழிச்சுருவீங்க நீங்க. இப்ப எல்லாமே அப்படியே இருக்கு. இப்ப பார்த்தா பின்னாடியே வக்ஃப் போர்டு வேற வந்துட்டு இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிருப்தியில ஒரு மக்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து நிச்சயமா வந்து அதிமுக பக்கமோ ஏன்னா அவங்க ஆல்ரெடி பாஜக இருக்காங்க. பாஜகவுக்கு வந்து பாஜக இஸ் நாட் அட் ஆல் கன்சிடரிங் அந்த மைனாரிட்டி வோட்ஸ் இப்ப என்ன பார்க்க போனா. அதனால அந்த வோட் பேங்க் வந்து அவருக்கு நிச்சயமா வரும். இன்னொன்னு 3வது தூண் வந்து விஜய்க்கு வந்து ரசிகர்கள். 18 வயது கடந்திருந்தால், நிச்சயமா வந்து விஜயோட ரசிகர்களின் ஓட்டு வந்து அவருக்கு தான் நிச்சயமா போகும். இந்த முதல் முறை வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருச்சு மேடம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ சோசியல் மீடியா. முதல் முறை வாக்காளர்கள். நான் நான் முதல் முறை வாக்காளரா இருந்தப்போ சோசியல் மீடியா கிடையாது. அதனால நான் போய் சீமானுக்கு போயிட்டு ஓட்டு போட்டு வந்தேன். இப்ப சோசியல் மீடியால எல்லாம் அப்ரப்ட்டா அப்பப்போ வந்துருது. திடீர் செய்திகள்லாம். பிரேக்கிங் நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது, அவங்களுக்கும் ஒரு தெளிவு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் லெக்சரர், கெஸ்ட் லெக்சரரா நெறைய காலேஜஸ்க்குலாம் போவேன். அப்போ அந்த மாணவர்களோட பேசும்போது நெறைய வாய்ப்பு கிடைக்கும். அது நான் போற கல்லூரிகள் எந்த அ கட்சி சம்பந்தப்பட்ட கல்லூரிகளும் கிடையாது. அ ஸோ அந்த மாரி கெஸ்ட் லெக்சரருக்கு போம்போது, நான் அவங்களோட உரையாடும்போது, அவங்க வந்து ரொம்ப கிளியரா இருக்காங்க. யாருக்கு ஓட்டு போட வேண்டும்? யாருக்கு ஓட்டு போடக்கூடாது? ஓட்டே போடக்கூடாதுன்னு நெறைய கும்பல் இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமான மனநிலையில தான் அந்த முதல் ஓட்டாளர்கள் இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து அது வந்து நோட்டாக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த தடவ நம்ம நோட்டாவ கொஞ்சம் அதிகமா கவனிக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, குழப்பம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஒரு திடமான அ ப இது வந்து எங்கேயுமே இல்ல. ஸோ அந்த நோட்டாவ கொஞ்சம் நல்லா நோட் பண்ணணும்னு நெனைக்கிறேன் இந்த தடவ. அ ஸோ இப்படிதான் அவரோட வோட் பேங்க் இருக்கு. ஓகே சார். மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா, விசிகால இருந்த ஒரு முக்கியமான நிர்வாகி. பல கருத்துக்களை வந்து ரொம்ப ஸ்டெடியா சொல்லியிருக்காரு. அந்த தலைவரே சொல்லதுக்கு தயங்குற நெறைய விஷயங்கள ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காரு. இப்போ அவரு தாவேகால இருக்கிறாரு. அவர் எப்படி ஹெல்ப் பண்ணுவார்ன்னு நெனைக்கிறீங்க தாவேகாவுக்கு? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா?
ஆ தலைவர்களே சொல்ல முடியாத கருத்துக்கள அவர் சொல்லிட்டு வராருன்ட்டு. ஆ ம். அதுதான் அவருடைய பலம். ஆ அததான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்காரு. ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அங்க வந்து திருமாறன் பேச முடியாததெல்லாம் வந்து அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. லேட்டர் ஆன் அது கொஞ்சம் நெருக்கடி வரும்போது, "இல்லப்பா, நீ பேசுற பேச்செல்லாம் கொஞ்சம் சரியா வரல. இங்க ஒத்து வரல." அப்படின்னு சொல்லிட்டு திருமாறன கொஞ்சம் ஒதுங்கிட்டாரு. இப்ப அதே பேச்ச இங்க வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா இங்க எடுபடும். ஏன்னா தலைவர் இங்க பேசுறது இல்ல. அங்க திருமாறன நல்லா விட்டா சூப்பரா பேசுவாரு. கிழிச்சு எடுத்துருவாரு. ஆ அவரு இன்னும் ஒரு முடிவுக்கு வரலன்னு நெனைக்கிறேன். அவரு எனக்கு ரொம்ப புடிச்ச தலைவருங்க திருமாறன். ரொம்ப நிதானமா யோசிச்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாரு. ம். அதுல வந்து அவருக்கும் லாபம் இருக்கும். அவர்கள் கட்சி தொண்டர்களுக்கும் லாபம் இருக்கும். மக்களுக்கு இருக்கான்னு கேட்காதீங்க. அது எனக்கு தெரியல. ஆ ஸோ அவர் ரொம்ப நிதானமா தான் யோசிச்சு எடுப்பாரு. அந்த மாரி யோசிச்சு எடுக்கிற முடிவெடுக்கிற தலைவர் வந்து அ விஜய் இருப்பாராங்கிறது சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவர் பேசுறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்லாம் குடுத்தாரு. பிரஸ் மீட் அது ஆக்சுவலி என்ன டாடா பை பை சொல்றதுக்கு இப்ப வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது இது முதலில் நம்ம அ எனக்கு இந்த 4வது தூண்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிரஸ்க்கு இருக்கு இல்லையா? பிரஸ் கிளப்ஸ். எஸ்பெஷலி நான் வந்து நம்ம சேனல்ஸ் எல்லாம் மத்த எந்த சேனல்ஸும் சொல்ல மாட்டேன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் அவர் ஏதோ பேசுவார்ன்னு நெனச்சு போய் அங்க மைக்க வச்சுட்டாங்க. இவங்களும் ஏதோ கேட்கலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைசில அவர் வந்து, "இல்ல நான் மதுரைக்கு போறேன் பாய். எனக்கு மீட்டிங் இருக்கு. இது ஷூட்டிங் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதுவரைக்கும் அவரு எத்தன படங்கள் நடிச்சிருப்பாரு? ஒரு 70, 80, 90 படங்கள், 125 படங்கள் நடிச்சிருக்கலாம். இதுவரைக்கும் நான் இந்த படத்துக்கு ஷூட்டிங் போறேன்னு சொல்லிட்டு சொன்னதே கிடையாது. ஆ ஆனா வந்து இந்த படத்துக்கு நான் ஷூட்டிங் போறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு போறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐயோ! சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரு வந்து போனாரு. போயிட்டு நான் என் வேலைய பார்க்க போறேன். நீங்க உங்க வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா வந்து போயிட்டு அவரு ஷூட்டிங் மட்டும் பண்ணலன்னு நெனைக்கிறேன். அ அ அதே மாரி கார்ல ஏறி ஃபுல்லா ஊர் சுத்திட்டு எல்லாருக்கும் ஹாய், பாய்லாம் காமிச்சுட்டு தான் வந்தாரு. அ இ அதுவே ஷூட்டிங்ல வரலாம். அந்த படத்தோட ஒரு பார்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும். அது வரலாம். அந்த படத்துல ஒரு பார்ட்டா வரலாம். ஸோ ஏதோ தான் வேலைய பார்க்க போறேன்னு சொல்லிட்டு, அங்கேயும் போயிட்டு அரசியல் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அத டைரக்ட்டா சொல்ட்டே போயிருந்திருக்கலாம். ஆ ஸோ அது மாரி அவருக்கு சொல்ல தைரியம் இல்லையா? இல்ல இன்னும் பேசுறதுக்கு தைரியம் வரலையா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நல்ல இப்ப பேசுறவரா கூட எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் பிளாங்க்கா தான் இருக்கு. நான் நெறைய அரசியல் பிரமுகர்கள்ட்டலாம் பேசுவேன். நெறைய பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுவேன். அவங்களும் சொல்லுவாங்க, "சார் எங்களால புரிஞ்சுக்கவே முடியல சார் அவர" அப்படிம்பாங்க. அ ஏன்னா அவர் பேசுவாரா? பேச மாட்டாரா? என்ன பண்ணுவாரு? திடீர்னு கை கட்டி நிப்பாரு. திடீர்னு கைய உயர்த்தி பேசுவாரா? எந்த மூட்ல இருப்பாரு? அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால இப்போ ஆதவ் அர்ஜுன் கமிங் டூ ஆதவ் அர்ஜுன் அவருக்கு வந்து அ ஹி ஹஸ் சூசன் த ரைட் பார்ட்டி அட் லாஸ்ட் அதுதான் சொல்லணும். அ அ நல்ல ரேப்போ இருக்கு. ஆதவ் அர்ஜுனுக்கும் அ அ விஜய் சாருக்கும். அ அப்படிங்கிறது நான் நெறைய இது பண்றேன். பார்க்குறேன். இதுல வந்து நீங்க மெயினா கேட்க ம ம் விட்டது ம் அந்த பொதுச் செயலாளர பத்தி. அ என் ஆனந்த் எனக்கு அவர்கள். என் ஆனந்த். இது எனக்கு என்னன்னு தெரியல. திடீர்னு என் ஆனந்துன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவரைக்கும் புசி ஆனந்தா இருந்தவரு, இப்பல்லாம் என் ஆனந்துன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த எப்படி என் ஆனந்த் அப்படிங்கிறது வந்து இப்ப ரொம்ப நாளா நம்ம காதுக்கு வந்து கேட்டுட்டே இருக்கிற மாரி இருக்கு. அந்த புசி ஆனந்த் கொஞ்சம் தள்ளி போய் என் ஆனந்த் அப்படிங்கிறது. ஆமா மேடம். அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. புஸ்ஸி தொகுதியில அவரு வந்து எம்.எல்.ஏவா இருந்தாரு. அதனால புசி ஆனந்த் அப்படிங்கிற நேம். அது நல்லா தான் இருக்கு அந்த பேரு. ஏன் என் ஆனந்த் மாத்துனாங்கன்னு தெரியல. பரவால்ல நல்லா இருக்கு. என் ஆனந்தும் நல்லா தான் இருக்கு. அ அ அவரு தான் வந்து அந்த கட்சியோட அங்குசமா பார்க்குறேன் நானு. அ அந்த யானைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள். ஸோ ஹி இஸ் அ வெரி குட் ஆர்கனைசர். நான் பார்த்த வரைக்கும் வெரி, வெரி குட் ஆர்கனைசர். அந்த அந்த தம்பிகள் அந்த அவங்களுடைய அவங்கள அடக்குறது வந்து அவர் தான் முடியும். அதனால அ என் ஆனந்த் அந்த கட்சிக்கு நிச்சயமா தேவ. ஆ யாருக்கு தேவ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயோட ரசிகர்களுக்கு மட்டும் தேவ. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க அவங்க கட்சிக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. இருந்தாலும் ஒரு பார்வையாளரா நம்ம பார்க்கும்போது, என் ஆனந்த் கொஞ்சம் ஆதவ அர்ஜுனுக்கு வழி விடலாமோன்னு தோணுது. என் ஆனந்த் கொஞ்சம் இவருக்கும் அ
நம்ம அங்க உள்ள ஒரு வியூக வகுப்பாளருக்கு இப்போலாம் பயங்கர கிரேஸ் ஆயிடுச்சு. நானும் வியூக வகுப்பாளர் ஆயிரலாம் போல இருக்கு. என் ஆனந்த் அவர்கள் விஜய் அவர்களுக்கே வழி விடல அப்படிங்கிற ஒரு நிறைய கருத்துக்களை நம்மளால பார்க்க முடியுது. கொஞ்சம் டாமினேட் பண்றாரு, விஜயே டாமினேட் பண்றாருங்கிற கருத்துக்களை கூட பார்க்க முடியுது. நாம பார்க்குறோம், ஆனா விஜய் பார்க்க மாட்டேன்றாரு. அதுதான் அங்க பிரச்சனையே. நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. நீங்க சொல்றத ரொம்ப அக்செப்ட் பண்றேன் நானு. ஆ ஆ ஏன் அப்டின்னா, விஜய் வந்து ப முன்னாடி வரல. களத்துக்கு வரல. விஜய் களத்துக்கு வந்தா அவர்ட்ட போய் பேசலாம், இது பண்ணலான்னு. அவரு வரலையே. அவரோட மவுத் பீஸா இவரு தானே பேசிட்டு இருக்கிறாரு. அதனால வந்து நமக்கு எப்படி தோணுது அப்டின்னா, விஜய் அவர்களுக்கு என்னானந்து வழிவிடலையோன்னு தோணுது. ஆனா அது அப்டி கிடையாது. விஜய் அவர் வந்து நல்லா பிளான் பண்ணி தான் என்னானந்த அந்த இடத்துக்கு நிக்க வச்சிருக்காரு. "அண்ணே நீங்க பார்த்துங்கண்ணே, ரசிகர்கள்லாம் வந்தா ஃபுல்லா கட்டுப்படுத்திருங்கண்ணே. இது சேர தூக்க சொல்லாதீங்க, லைட் மேல ஏற சொல்லாதீங்க" அப்படிங்கிறதெல்லாம் அவரு பக்காவா சொல்லியிருக்காரு. அதனால வந்து இது விஜயா தேர்ந்தெடுத்துக்கிட்ட ஒரு அ நபர் தானே. அதனால வந்து என் ஆனந்த் வந்து விஜய்க்கு வழிவிடலன்னு இல்ல. விஜய் முன்னாடி வரலங்கிறது தான் என்னுடைய கருத்து. கமிங் டூ ஆதவ் அர்ஜுன். ஆதவ் அர்ஜுனுக்கு வேணா நீங்க சொல்றது பொருந்தும். அங்க வந்து என்னானது அவருக்கு வந்து வழிவிடலை அப்படின்னு சொல்றது ஆதவ் அர்ஜுனுக்கு நிச்சயமா பொருந்தும். எனக்கு தெரிஞ்சு ஆதவ் அர்ஜுனுக்கு நல்ல ஆ அ ஒரு இது இருக்கு மேடம். ஹி இஸ் எ யங்ஸ்டர். ஆ வரணும். இந்த மாரி யங்ஸ்டர்லாம் கட்சிகளுக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். நம்மளுடைய ட்ரெடிஷனல் வேலாம் கொஞ்சம் மாறி, புது வகையான கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ்லாம் வரணும்னா, ஆதவ் அர்ஜுன் மாதிரியான ஆட்களுக்கு கொஞ்சம் இடம் குடுக்கணும். எல்லா கட்சி தலைவர்களும். எல்லாருமே சுயநலமா இருந்துட்டு, இன்னமுமே வந்து தன்னையே முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, எந்த கட்சியும் வந்து முன்னாடி வர முடியாது. ஸோ நீங்க சொல்றது அ அந்த தடை அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு கிடையாது. இவருக்கு தான். ஆதவ் அர்ஜுனுக்கு தான் நிச்சயமா. கண்டிப்பா சார். தாவேகா கட்சி வந்து எந்த அளவுக்கு ஓட்டுகளை பிரிக்கும்னு நினைக்கிறீங்க சார் 2026 தேர்தலில்? அது நிச்சயமா நடக்கும். நான் சொன்ன மாதிரி ரசிகர்கள் ஓட்டு அவருக்கு தான். ஆ அ நான் சொன்ன ஒரு குறிப்பிட்ட கல்லூரி, அந்த கல்லூரியோட பின்புலம் உள்ள அனைத்து ஓட்டுகளும் அவருக்கு தான். ஆ அ இஸ்லாமிய அ எல்லா இஸ்லாமிய ஓட்டும் கிடையாது. ஆ திமுகவினால் அதிருப்தி அடைந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு நிச்சயமா விஜய்க்கு தான் போகும். வேற எங்கேயும் போகாது. ஈவன் சீமான் அண்ணனுக்கு கூட போகாது. ஆ களத்தில் மக்களுமானவர்கள் தான் நிறைய நிக்கிறாரு சார். பட் சீமானவர்களுக்கு அந்த ஓட்டு போகாதுன்னு நினைக்கிறீங்களா? சீமான் அவர்களுக்கு அந்த ஓட்டு அ ஏன் போகாதுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா, அவரு நெறைய பார்த்துட்டாங்க. மக்கள். அவர் வந்து அவரோட செயல்பாடுகள் எல்லாம் பார்த்துட்டாங்க. அ அவரால பேச தான் முடியுதே தவிர, அவரால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. உண்மையாவே சொல்லப்போனா, அவரால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. அவர் பேசுறாரு. உங்களுக்காக நான் குரல் குடுக்குறேன்னு தொண்ட தண்ணி வத்த கத்துறாரே தவிர, அவருக்கு ஏதாவது குடுத்தா தானே அவரு வந்து போய் பேச வேண்டிய இடத்துல பேசினா தானே இது பண்ண முடியும். ஒரு சட்டமன்றம் அ கேட் வரைக்கும் தான் அவரால முடியுது இப்போ. உள்ள போகணும். அநேகமா போயிடுவாரு. ஒரு சில கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஆ போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வருது. ஆ அதுக்கு சீமான் தம்பிகள் வந்து இடம் குடுக்கலங்கிற மாதிரியும் கேள்விப்பட்டேன். அது நம்ம தனியா பேசலாம். இந்த குறிப்பிட்ட ஓட்டுகள் சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் அவருக்கு நிச்சயமா போகும். இது ஓட்ட நிச்சயமா பிரிக்கும். ஆனா, இது என்ன பிரிக்குது? இதுல பிரிக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லங்க. அ எனக்கு எனக்கு வந்து ஒருத்தர் எனக்கு வந்து டைரக்ட்டாவே சொல்லாமே, திமுக எனக்கு புடிக்கல. அப்படிங்கும்போது, நான் அந்த எனக்கு திமுகவ புடிக்கல. ஆனா மத்த கட்சிகள் புடிக்கும். ஆனா திமுக மாதிரி ஒரு கட்சி எனக்கு பிடிக்குங்கிறவங்க இருக்காங்க இல்லையா? அந்த ஓட்டுகள்லாம் போகும். ஸோ இது திமுக ஓட்டுகளை மட்டும் தான் பிரிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. மத்த ஓட்டுகள்லாம் எங்கேயுமே போகாது. பாஜக ஓட்டு பாஜகவுக்கு தான் இருக்கும். அதிமுக ஓட்டு இரட்டை இலைக்கு தான். ஆ அந்த கூட்டணி பார்க்கும்போது அதுக்கு தான். ஆ இன்னொன்னு யாருமே பார்க்காத ஒரு 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 வியூ வந்து நான் பார்த்தேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ இப்போ சட்டமன்றத்துல ஒரு 17 சீட் வச்சிருக்காங்கல்ல, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அவங்கள பத்தி யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்க. பாஜக எங்க போகும்? சீமான் எங்க போவாரு? விஜய் எங்க போவாங்க? திமுக யாரு கூட்டணிக்கு இருக்கும்? இப்படியே பேசிட்டு இருக்காங்களே தவிர, திருமா அண்ணன் தான் இப்போ இதுவே. அவர எல்லா பக்கமும் அவருக்கு இன்னும் 2 கை இருந்ததுன்னா, இன்னும் 2 பேர் வந்து புடிச்சு இழுப்பாங்க. அது மாரி இருக்கிறாரு இப்போ. ஆ ஆனா அ தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து யாருமே பார்க்க மாட்டேன்றாங்க. அ அங்க ஒரு பெரிய வியூகமே நடந்துட்டு இருக்க மாதிரி அ தெரியுது. அ அது வந்து விஜய் கூட போகலாம்.
ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கும் விஜய் அண்ணாக்கும் நல்ல நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த இந்த வியூ தெரியாம இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த வியூ நிச்சயமா நான் சாதாரண ஆள் எனக்கே தெரியுதுங்கும்போது, பெரிய பெரிய கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கவங்க அவங்களுக்கு தெரியாதா என்ன? அதனால அதனால அதுவும் வந்து ஒரு 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 பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஓட்டு வந்து எங்கேயும் போகல மேடம். அது எல்லா ஓட்டும் அங்கங்க தான் இருக்கு. பிரியல்லாம் இல்ல. அது வந்து அவங்கள மாரி இருக்கிற இன்னொருத்தவங்களுக்கு பிம்பத்துக்கு போகுது. அட் தி எண்ட் ஆஃப் தி டே எனக்கு பத்தல அப்படிங்கும்போது அங்கேருந்து அவங்க எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கவங்கள்ட்டருந்து எடுத்துக்குவாங்க. ஆ பட் அ அ ஒரு ஒரே ஒரு எனக்கு ஒரு என்ன தோணுது அப்படின்னா, இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, ஆ நிச்சயமா வந்து தொங்கு சட்டமன்றம்ங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த தடவ. அப்படிப்பட்ட கூட்டணிகள் தான் என் கண்ணுக்கு தெரியுது. தாவேக்காவோட எதிர்காலம், அதாவது ஃபியூச்சர் பிளான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அவர் பாண்டிச்சேரி சூஸ் பண்ணியிருந்தா நல்லா சிஎம் ஆகலாம். அது ஆக்சுவலி அது பாண்டிச்சேரி வெற்றி கழகமா இருக்க வேண்டியது, தமிழ்நாடு வெற்றி கழகமாயிருச்சு. பரவால்ல. ஆ அப்படி இல்லாத பட்சத்தில களத்தில தான் இருப்பாரு. எங்கேயும் போமாட்டாங்க அந்த கட்சி. மக்கள் நீதி மய்யம் எங்கேயும் போலயே இப்போ. இங்கே தானே இருக்காங்க. அப்பப்போ ஐயா போயிட்டு அவங்கள போய் மீட் பண்ணிட்டு வராரு. எப்போ நீங்க என்ன டெல்லிக்கு அனுப்ப போறீங்க? டெல்லிக்கு எனக்கு டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. நீங்க டிக்கெட் எடுத்து குடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு இருக்காரு இல்லையா? அதுபோல வந்து இங்கேயும் ஏதாவது ஒரு டீலிங் வந்து நடக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தது அப்படின்னா, அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து தொடரும். அ இல்லன்னா, நான் சொல்ற பழ வியாபாரி மாரி அந்த பழங்கள வித்துட்டு, அந்த காச குடுத்துட்டு, அவரோட சம்பளத்த வாங்கிட்டு, இந்த எலக்ஷனோட போயிருவாங்க. அ அப்படிதான் என்னோட கருத்தா இருக்கு. அதுதான் வந்து ஃபியூச்சர்ன்னு பார்க்கும்போது, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். அவங்க யாரோட கூட்டணி சேர்றாங்க. அ ஏன்னா இப்போதைக்கு திடீர்னு முந்தா நேத்து ஒரு கருத்து கணிப்பு அவர் வந்து 135 சீட் வாங்க போறாருன்ட்டு. எனக்கு கேட்டதுமே ஒரு மாரி பாஜகவுடன் ஆயிடுச்சு. கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட அடிபடுது சார். வாய்ப்பே இல்ல மேடம். நிச்சயமா வாய்ப்பில்ல. அவர் கிளியரா சொல்லிட்டாரு. இதுக்கு மேல எனக்கு புரியல. நெறைய ஊடகங்கள்ல இது ஒரு பேச்சா நடந்துட்டு இருக்கு. ஒரு வேள போர் அடிக்குதுன்னு பேசியிருக்காங்களான்னு தெரியல. உண்மையா அவர் வந்து மேடையிலே சொல்லிட்டாரு. என்னுடைய கொள்கை எதிரி பாஜக கொள்கை அப்படின்னு எதிரி. சொல்லிட்டு. ஆமா. அதனால வந்து அவர் சேருவார்ங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா கிடையாது. ஆ ஆ சீமான் அண்ணா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி அவருடைய தம்பிகள் ஆதரவு இல்ல அவருக்கு. ஆனா அவருக்கு இஷ்டம் இருக்குங்கிற மாரி தான் தெரியுது. ஆ அவர் வந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கூட்டணி. ஆ அ அ எனக்கு புரியவே இல்ல. இந்த விஜய் அவரோட என்ன பிளான், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவரு இன்னமும் 1 இயர் இருக்கு, 1 இயர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆ இப்போ பார்த்தீங்கன்னா, பாஜக அது வந்து அந்த பாஜகங்கிறது 50 வருஷத்துக்கு வேல பார்க்கும். அடுத்த 50 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறது வேல பார்க்கும். கண்டிப்பா. திமுக அடுத்த 20 வருஷத்துக்கு நம்ம என்ன வேல பார்க்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. இவருக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குதே. நம்ம எதுக்கு இங்க போயிட்டு வெயில்ல அலைஞ்சுக்கிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அது சம்மர்னால தான் அவர் கொஞ்சம் ஒதுங்கி இருக்காருன்னு நெனைக்கிறேன். வெயில் ஒத்துக்கலையோ என்னவோ தெரியல. மேபி சம்மர் முடிஞ்சு கொஞ்சம் அ காத்தடிச்சு மழை வரலாம். அந்த டயத்துல வந்து அவர் வெளிய வருவாரு. வெளிய வந்து அப்போ அந்த நேரத்துல யாரு சொச்சம் மிச்சமும், மிச்ச சொச்சமும் ஒண்ணாகும்பாங்க இல்லையா? ஆ அப்போ எது மிச்சமா இருக்கோ, எது சொச்சமா இருக்கோ, அந்த மிச்சமும் சொச்சமும் ஒண்ணா சேரும். ஆ அது ஆஸ் யூசுவல் நான் சொன்ன அந்த ஓட்டுகள் தான் அவருக்கு கடைசியா வருமே தவிர, அது பெரிய இம்பாக்ட் குடுக்காது. பெரிய ஃபியூச்சரையும் அந்த கட்சிக்கு நிச்சயமா குடுக்காது. பார்க்கலாம் சார். எப்படி இருந்தாலும் 2026 வரை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதிலமைத்தமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.